நாட்டின் பிரதமர் அன்வாருக்கு மலேசிய இந்து சங்கம் பல கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் அனுப்ப திட்டம். மலேசிய இந்து சங்கம் நாட்டிலுள்ள இந்து கோயில் நிர்வாக குழுக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் அவற்றுக்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு கடிதம் அனுப்ப முடிவு செய்துள்ளது. குவாலலம்பூர் பிரிக்ஃபீல்டில் நடைபெற்ற கூட்டத்தில் 800க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய சங்க தலைவர் டி கணேசன் தேசிய அளவிலான ஒற்றுமையை தக்க வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கோயில் தொடர்பான விவகாரங்கள், குறிப்பாக நிலம் தொடர்பானவை தெளிந்த சிந்தனையுடன் ஆராயப்பட வேண்டும் என்றார் அவர். உங்கள் புகார்கள் அனைத்தையும் கேட்டறிந்து அவற்றுக்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்து கலந்தாலோசித்த பிறகு பிரதமருக்கு கடிதம் அனுப்பப்படும் என்று திரு கணேசன் தனது உரையில் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் நிகழ்ந்தவை கருத்தில் கொண்டு மட்டும் இல்லாமல் அண்மையில் நடந்த கோயில் தொடர்பான சர்ச்சையில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய விவகாரம் மீண்டும் ஒருமுறை நடைபெறாமல் இருப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு முன்னதாக 130 ஆண்டுகள் பழமையான தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலை ஜலான் மஸ்ஜித் இந்தியா வட்டாரத்தில் இருந்து இடம் மாற்றுவதற்கான திட்டத்துக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் மலேசியா முழுவதும் கோவில் நிர்வாக குழுக்களின் பிரதிநிதிகளுடன் மலேசிய இந்து சங்க உறுப்பினர்களும் இந்து சமூகத்தினரும் கலந்து கொண்டனர்.